ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான எக் யாக்னி புலாவும் மொஹலாய் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போறேங்க. ரொம்பவே டேஸ்டாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் எக் யாக்னி புலாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ரைஸ் ஊற போட்டுக்கலாம். 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் நான் ஊற வச்சுக்கிறேங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம். ரைஸை நல்லா வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி பால் மாதிரி வரும். இதெல்லாம் சுத்தமா போயிட்டு இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி தெரியற அளவுக்கு ரைஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, ரைஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இதை அப்படியே ஊற வச்சுக்கலாங்க. நம்ம மத்த ப்ராசஸ் செய்யறதுக்குள்ள அரிசி நல்லா ஊறி வந்துரும். ரைஸுக்கு தேவையான தண்ணி சூடுபடுத்திக்கலாங்க. அதுக்காக பாத்திரத்துல 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். எந்த டம்ளர்ல ரைஸ் அளந்தமோ அதே டம்ளர்ல 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 டம்ளர் ரைஸுக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிருக்கேங்க. இதோடவே 10 இருந்து 15 பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை உரிக்காமையே சேர்த்துக்கலாங்க. இதோடவே 2 பிரியாணி இலை, 4 கிராம்பு, ஒரு பட்டை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 அன்னாச்சி பூ, 1/2 டீஸ்பூன் ஜாவித்ரி, 7-8 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் நல்லா நம்ம தண்ணியோட சேர்த்து வேக வச்சு அந்த ஸ்டாக்கை தான் நம்ம உள்ள சேர்க்க போறோம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இந்த தண்ணி அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடலாம். நம்ம புலாவ் ரெடி பண்றதுக்குள்ள இந்த தண்ணியும் நல்லா கொதிச்சு நமக்கு அந்த ஸ்டாக் ரெடி ஆயிடும். இது அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இன்னொரு பேன்ல 4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் பிரியாணியை இந்த மாதிரி பெரிய கடாயில தான் ரெடி பண்ணிக்க போறேன். நீங்க வேணும்னா குக்கர்ல கூட ரெடி பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நான் இன்னைக்கு புலாவுக்கு 6 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா கீரல் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம நெய்யோடவே ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வறுத்து விட்டுக்கலாம். முட்டையோட மேல் தோல் லைட்டா நிறம் மாதிரி வரும்போது வெளியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்துட்டு முட்டையை சேர்க்கறனால உப்பு நல்லா இறங்கி முட்டை சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப பாருங்க, முட்டையை மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா வறுத்துட்டேன். இந்த மாதிரி மேல் தோல் லைட்டா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது வெளியே எடுத்துருங்க. இப்ப அதே ஆயில்ல 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்ல பிரவுன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க. நம்ம நார்மலா பிரியாணிக்கு எந்த மாதிரி வதக்குவோமோ அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இடையில நான் தண்ணியை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நமக்கு அந்த தண்ணியோட ஸ்டாக் மொத்தமா இறங்கணும். நம்ம சேர்த்திருக்கிற ஸ்பைசஸோட ஸ்டாக் எல்லாமே நல்லா இறங்கணும். இப்போ கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. நல்ல கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் நம்ம வச்சிருந்த தண்ணியும் பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சு நம்ம சேர்த்த ஸ்பைசஸோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி அந்த ஸ்பைசஸோட ஸ்டாக் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை அப்படியே ஸ்டவ்ல இருந்து இறக்கி வச்சிடலாம். இருக்கட்டும். இப்ப நம்ம வெங்காயமும் நல்ல பிரவுன் கலர்ல நம்ம பிரியாணிக்கு வதக்குற மாதிரி வதக்கிட்டேன். இதோடவே ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதோட ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. 5 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். சின்ன பச்சை மிளகாவா இருக்கறனால நான் 5 சேர்த்திருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதுல காரத்துக்கு மிளகா மட்டும் தான் சேர்த்த போறோம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா கலந்துட்டேன். தக்காளி ரொம்ப சாஃப்டாலாம் வதங்கிடக்கூடாது. நல்லா கலந்து மட்டும் விட்டுட்டு இதோடவே 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க வச்ச தண்ணியை பாத்தீங்கன்னா வடிச்சு எடுத்துக்கலாங்க. அந்த தண்ணியில தான் நம்ம புலாவ் ரெடி பண்ண போறோம். நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர்ல நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை மொத்தமா வடிச்சுக்கிறேன். பாருங்க, நம்ம ஸ்பைசஸோட ஸ்டாக் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை அப்படியே ஊத்திக்கலாம். நம்ம 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம். நம்ம நல்லா கொதிக்க வச்சு இறக்குனதுக்கு அப்புறமா எனக்கு மொத்தமா 3.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி கிடைச்சிருக்கு. பாருங்க, இப்ப 3.25 டம்ளர் அளவுக்கு தண்ணியையும் சேர்த்துட்டு கொஞ்சமா புதினா தலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. கொதிக்க ஸ்டார்ட் ஆகும் போது நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸை தண்ணி இல்லாம வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ்ல நான் ரெடி பண்ணிருக்கேன். நீங்க வேணா ஜீரக சம்பால கூட ரெடி பண்ணலாங்க. சூப்பரா இருக்கும். இப்ப அரிசியையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த டைமிங்ல தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணியிலயும் உப்பு சேர்த்திருந்தோம் கொதிக்க வைக்கும் போது. தக்காளி வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்தனால எனக்கு உப்பு சரியா இருந்தது. அதனால எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணல. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்ப ஹை ஃபிளேம்லயே கலந்து விட்டுக்கலாம். தண்ணியும் அரிசியும் ஈக்குவலா வர அளவுக்கு விட்டுருவோம். பாருங்க, நல்லா கொதிச்சிட்டு இருக்கு தண்ணி. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப தண்ணியும் அரிசியும் ஈக்குவலா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல அப்படியே மூடி வச்சிடலாங்க. மீடியம் ஃபிளேம்ல 1 செகண்ட் இருக்கட்டும்.
மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே மூடி வச்சிருந்தேன். நமக்கு தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி ரைஸ் வேக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வாட்டி நல்லா அடியில இருந்து ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன். இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாங்க. முட்டையையும் இந்த மாதிரி வச்சுட்டேன். மூடி வச்சிடலாம். அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லயே ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் விட்டுறலாங்க. நமக்கு ரைஸ் எல்லாம் நல்லா வெந்து சூப்பரா ரெடி ஆயிடும். வேணும்னா தோசைக்கல் வச்சு தம் கூட போட்டுக்கலாம். நான் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லயே விட்டுட்டேன். பாருங்க, ஒரு 15 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லயே விட்டுருந்தேன். நம்மளோட சூப்பரான எக் யாக்னி புலாவ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும் போதே எவ்வளவு எம்மியா இருக்கு பாருங்க. சாதம் குலையாம உதிரி உதிரியா ஒட்டாம சூப்பரா வந்திருக்கு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்குங்க. நம்ம அந்த ஸ்பைசஸோட ஸ்டாக் ஆட் பண்ணிருக்கறனால டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். நம்ம நார்மலா செய்யற புலாவ் மாதிரி இல்லாம டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளவுதான். உங்களுக்கு வேணும்னா கடைசியா மேல லெமன் ஜூஸ் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த எக் யாக்னி புலாவை இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல என் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இதுல உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்திருக்கிறனால அந்த முட்டையோட உருளைக்கிழங்கையும் சாப்பிடும் போது ரொம்பவே எம்மியா இருக்கும். நீங்களும் இது போல செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. இருக்கும். ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிரீமியான இந்த மொகலாய் சிக்கன் கறியை இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. மொகலாய் சிக்கன் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இதோடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கன் போன் பீஸ் இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணிட்டு நம்ம கறி செய்யும் போது உப்பு காரம் எல்லாம் இறங்கி சிக்கன் சாப்பிட நல்லா சாஃப்டாவும் ஜூசியாவும் இருக்கும். சிக்கனை நல்லா பிரட்டிட்டேன். நல்லா பிரட்டி விட்டுட்டு கடைசியா 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுறலாங்க. உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க ஒரு ½ டே கூட ரெஸ்ட் விடலாம். சிக்கன் ஊற ஊற நல்லா சாஃப்டாவும் டேஸ்டாவும் இருக்கும். மொகலாய் சிக்கன் ரெடி பண்றதுக்காக கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. நான் மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி வெங்காயம் ஆட் பண்ணிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்ல பிரவுன் கலர் வர அளவுக்கு வதக்கி எடுக்கணுங்க. நம்ம பிரியாணிக்கு வதக்குற மாதிரி இந்த மாதிரி நல்ல பிரவுன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த மாதிரி டார்க் பிரவுன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து பிளெண்ட் பண்ணி எடுக்க போறோம். இப்பெல்லாம் ரெடிமேடாவே இந்த மாதிரி ஃப்ரைட் ஆனியன் வந்து விக்கிறாங்க. உங்ககிட்ட ரெடிமேட் ஆனியன் இருந்தா கூட நீங்க ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆனியன் வந்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா டார்க் பிரவுன் கலர் வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்ல நிறம் மாறினதுக்கு அப்புறம் இப்ப வெங்காயத்தை மட்டும் நம்ம அப்படியே வெளியே எடுத்துடலாங்க. அந்த ஆயில் அப்படியே வடிய விட்டுட்டு வெங்காயத்தை மட்டும் நான் தனியா வெளியே எடுத்துக்கிறேன். இப்ப நான் வறுத்த வெங்காயத்தை வெளியே எடுத்துட்டேங்க. இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். 7-8 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். தேவைப்பட்டா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கிரீமியா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப இருக்கட்டும். நம்ம முகலாய் சிக்கனுக்கு இந்த பேஸ்ட் தான் நல்ல ஒரு கிரீமியான ஸ்ட்ரக்சர் வந்து கொடுக்குங்க. இப்ப நம்ம முகலாய் கறி ரெடி பண்றதுக்காக அதே ஆயில்ல 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆயில் பத்தலைன்னா எக்ஸ்ட்ராவா 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம மேரினேட் பண்ணிருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாங்க. சிக்கனையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல 1 செகண்ட் கலந்து விட்டுக்கலாம். இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதோடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் குருமிளகு தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணும் போதும் உப்பு சேர்த்திருக்கோம். உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற ஆனியன் கேஷ்யூ பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, மீடியம் ஃப்ளேம்லயே 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த அளவு நல்லா கலந்துட்டு இதோடவே ஜார் அலசி 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமிங்ல உப்பு தேவைப்பட்டா செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லயே மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் நம்மளோட கறி கொதிக்கட்டும். இடையில ஓபன் பண்ணி கலந்து விட்டுட்டே தான் இருக்கணும். பாருங்க, ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருந்தேன். நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி நல்லா கம கமன்னு செம்ம டேஸ்டி அண்ட் கிரீமியான மொகலாய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியா
2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப சிக்கன் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்க சிக்கன் நல்ல சாஃப்டா வந்திருக்கு. நம்ம தயிர் போட்டு மேரினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குக் பண்ணிருக்கறனால ரொம்பவே சாஃப்டாவும் ஜூசியாவும் இருக்குங்க. சிக்கன் சாப்பிட எம்மியா இருக்கும். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான மொகலாய் சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இன்னைக்கு பரோட்டாவோட சர்வ் பண்ணியிருந்தேன். நானோட, சப்பாத்தி, பூரியோட, புலாவ் வெரைட்டிஸோட, தோசையோட கூட நீங்க சர்வ் பண்ணலாம். செம அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா இதே போல இந்த கிரீமி அண்ட் எம்மியான மலாய் சிக்கனை நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.